ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்மளோட பாரம்பரிய உணவுகளில் ரொம்பவே முக்கியமான தானியம் தான். அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அது தாங்க திணை அரிசி. இப்போ எல்லாரும் நிறைய பேர் ஒயிட் அரிசியை விட்டுட்டு சிறு தானியங்களுக்கு மாறிட்டு வர்றாங்க. அவங்க சாப்பிட்றதுல முக்கியமான ஒன்று தான் இந்த திணை அரிசி. இந்த வீடியோவில் திணை அரிசி சாப்பிட்டா என்னென்ன நன்மைகள் எல்லாம் கிடைக்கும், யாரெல்லாம் சாப்பிடலாம், எப்படி சாப்பிட்றது நல்லது அப்படின்னு எல்லாத்த பற்றியும் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபர்ஸ்ட்டு திணை அரிசினா என்னன்னு பார்க்கலாம். திணை அரிசி அப்படிங்கிறது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாகவே நம்மளோட முன்னோர்கள் சாப்பிட்டு வந்த ஒரு பாரம்பரிய சிறுதானியம் தான். சங்க கால இலக்கியங்கள்லையும் திணை உணவுகள் பற்றின குறிப்புகள் இருக்குது. அதாவது இது புதிய ட்ரெண்டு உணவு இல்லைங்க. நம்ம முன்னோர்களோட ஆரோக்கியமான ரகசியமே இதுதான். திணை அரிசி சின்ன தானியமாக இருந்தாலும் அதில் நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. திணை அரிசியில் இருக்கக்கூடிய சத்துக்களை பற்றி பார்க்கலாம். திணை அரிசியில் ஃபைபர், புரோட்டீன், அயன், கால்சியம், மெக்னீஷியம், விட்டமின் பின்னு நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே நிறைஞ்சிருக்கு. திணை அரிசி சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய 10 நன்மைகளை பற்றி பார்க்கலாமா? திணை அரிசியில் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்குது. அதாவது ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு திடீர்னு உயராமல் மெதுவாக அதிகரிக்கிறதுக்கு உதவும். அதனால டயாபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சிறந்த தேர்வாக இருக்கும். திணை அரிசியில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால சாப்பிட்டதுக்கப்புறமா ரொம்ப நேரம் பசி வராது. இதனால் அதிகமாக சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் குறையும். உடல் எடை கட்டுப்பாட்டில் இருக்கும். நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கல் பிரச்சனை குறையும். குடல் நலம் மேம்படும். செரிமானம் சீராகும். திணை அரிசி கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்துறதுக்கு உதவும். இதய நோய் அபாயம் குறையிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கோம். திணை அரிசியில் கால்சியமும் மெக்னீஷியமும் இருக்குது. இது எலும்புகளை வலுப்படுத்த உதவுது. மூட்டு வலியை குறைக்கிறதுக்கு உதவும். இந்த அரிசியில் இரும்பு சத்து கூட அதிகமாக இருக்குங்க. அதனால ஹீமோக்ளோபின் அளவு அதிகரிக்கும். இரத்த சோகை குறையும். பெண்கள், குழந்தைகளுக்கு இது ரொம்பவே ஒரு நல்ல உணவு அப்படின்னு சொல்லலாம். திணை அரிசி மெதுவாக தான் ஜீரணமாகும். அதனால உடம்புல ரொம்ப நேரம் பசி எடுக்காது. உடம்புக்கு தேவையான எனர்ஜியும் ஸ்டெமினாவும் கிடைக்கும். இதில் தாதுக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்டுக்கெல்லாம் அதிகமாக இருக்குது. அதனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். உடலில் நோய்களிலிருந்து பாதுகாக்கும். புரதச்சத்தும் தாதுக்களும் அதிகமாக இருக்கிறதுனால உடலோட வளர்ச்சி சீராக இருக்கும். மூளையோட வளர்ச்சிக்கும் உதவும். திணை அரிசி இருக்குல்ல, அது பெண்களுக்கு ரொம்பவே நல்லது. திணை அரிசி சாப்பிட்றதுனால ஹார்மோன் பேலன்ஸ் சீராகும். மாதவிடாய் பிரச்சனை குறையிறதுக்கு உதவும். யாரெல்லாம் திணை அரிசியை சாப்பிடலாம் அப்படின்னு பார்க்கலாம். டயாபெட்டிஸ் இருக்கிறவங்க, வெயிட் லாஸ் பண்ணணுங்கிற முயற்சியில் இருக்கிறவங்க, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, பெண்கள், குழந்தைகள், வயசானவங்கன்னு எல்லாரும் சாப்பிட்றதுக்கு ஏற்ற ஒரு ஆரோக்கியமான உணவு தான் இந்த திணை அரிசி. யாரெல்லாம் கவனமாக சாப்பிடணும்னு பார்க்கலாமா? தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க அதிகமாக தினமும் சாப்பிட வேணாம். கம்மியான அளவு, வாரத்தில் 2லேருந்து 3 தடவை மட்டும் சாப்பிட்டாலே போதும். முதல்ல கம்மியான அளவில் தொடங்கி சாப்பிட ஆரம்பிங்க. திணை அரிசி எப்படி சாப்பிடலான்னு பார்க்கலாம். திணையை சாதம், கஞ்சி, இட்லி, தோசை, உப்மா, பொங்கல்னு விதவிதமாக சமைச்சு நீங்கள் சாப்பிடலாம். இதை ஒயிட் ரைஸ்க்கு மாற்று அரிசியாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒரு நாள் உணவில் திணை அரிசி எப்படி சேர்க்கலான்னு பார்க்கலாம். காலையில் திணை அரிசியில் கஞ்சி இல்லைனா இட்லி செய்யலாம். மத்தியானத்துக்கு திணை அரிசியில் சாதம் செஞ்சு சாப்பிடலாம். நைட்டில் திணை அரிசியில் தோசை செஞ்சு கூட நீங்கள் சாப்பிடலாம். இந்த மாதிரி திணை அரிசி உணவில் சேர்த்தா உடம்புக்கு நல்ல பலன் கிடைக்கும். தினமும் ஒயிட் ரைஸ் மட்டும் சாப்பிடாம சிறுதானியங்களை மாற்றி மாற்றி சாப்பிடுங்க. வாரத்துக்கு 2லேருந்து 3 தடவை திணை அரிசியை சேர்த்தாலே போதும். அதிகமாக ஒரே தானியத்தை தினமும் சாப்பிடாதீங்க. நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ட திணை அரிசி மாதிரியான சிறுதானியங்கள் தான் அவங்களோட ஆரோக்கியத்துக்கான ரகசியமாக இருந்திருக்கு. இன்றைக்கி வாழ்க்கை முறையில் நம்மளும் இந்த ஆரோக்கியமான உணவுகளை திரும்பவும் நம்ம உணவில் சேர்த்தாலே பல நோய்களை தடுக்க முடியும்.
அதனால இன்னையிலிருந்தே உங்களோட உணவுல திணை அரிசியை சேர்த்து ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க. நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறவங்க மட்டும் டாக்டர்ட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா திணை அரிசி எடுத்துக்கிறது நல்லது. இந்த வீடியோல டெய்லி திணை அரிசி சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாமல் திணை அரிசியை சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.